தவளையை கல்யாணம் பண்ண இளைஞன் ரதியின் மேல் கொண்ட அழகான காதலினால் வசீகரனுடைய தேடல்கள் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விருதை பொண்ணு சேனல். நம்ம சேனலில் குட்டி கதைகள், அக்பர் பீர்பல் கதைகள், ஆன்மீக கதைகள், முல்லா கதைகள், மரியாதராமன் கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், தெனாலிராமன் கதைகள், அலிபாபாவும் 40 திருடர்கள் கதைகள், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய கதைகள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசு மாயாஜால கதைகள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கான கதைக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். ஜார் மன்னருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. 3 பேருக்குமே கல்யாண வயசு வந்துடுச்சு. ஜார் மன்னர் அவங்கள ஒரு நாள் வர சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட என் உடம்பு நல்லா இருக்கும்போதே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி என்னோடய பேர பிள்ளைகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட 3 பேருமே உங்கள் விருப்பம் எதுவோ அதுதான் எங்கள் விருப்பம், யாரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜார் மன்னர் 3 பேரும் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. 3 பேரும் 3 அம்புகளை எடுத்துக்கிட்டு திறந்த வெளிக்கு போங்க. அங்கே உங்கள் கையில் இருக்கிற அம்பை எய்துங்க. அது எங்கே போய் விழுகுதோ அங்கே தான் உங்களுக்குரிய மணப்பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தன் அப்பா சொன்ன மாதிரியே 3 பேரும் அம்போட திறந்த வெளிக்கு போய் அம்பை எய்துறாங்க. முதல் பையன் எய்த அம்பு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் விழுகுது. அந்த வீட்டை சேர்ந்த பெண் அதை எடுத்துக்கிறாங்க. 2வது மகன் எய்த அம்பு ஒரு பணக்கார வீட்டுக்கு முன்னாடி போய் விழுகுது. அந்த வீட்டை சேர்ந்த பெண் அந்த அம்பை எடுத்துக்கிறாங்க. கடைசி மகன் எய்த அம்பு, அதாவது நம்மளுடைய ஹீரோவான வசீகரனுடைய அம்பு பயங்கரமாக உயரமாக தூரமாக எங்கேயோ போய் பறந்து விழுந்துருது. அவருக்கு எங்கே விழுந்ததுன்னே தெரியல. எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்க்குறாரு. கடைசியில் ஒரு திறந்த வெளியில் ஒரு தவளை இவருடைய அம்பை கவ்விக்கிட்டு உக்காந்துருந்தது. இதை பார்த்த வசீகரனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. தவளைக்கிட்ட போயிட்டு என் அம்பை திரும்ப கொடு அப்படின்னு கேட்குறாரு. தர்றேன், ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தவளை கேட்குது. இதை கேட்ட வசீகரன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. இது நல்லா இருக்கே, யாராவது தவளையை போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், நான் தான் உன் மணப்பெண் அப்படின்னு அந்த தவளை சொல்லுது. இதை கேட்டதும் வசீகரனுக்கு அப்படியே துக்கம் தொண்டையை அடைக்குது. அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அப்படியே கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போய் நிற்கிறாரு. வேறு வழியே இல்லாமல் தவளையை தன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஜார் மன்னர் 3 பேருக்கும் அவங்க கூட்டு வந்த மணப்பெண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. நாட்கள் கடந்து போகுது. ஜார் மன்னர் தன்னோட 3 மகன்களையுமே வர சொல்கிறாரு. 3 பேருமே வர்றாங்க. அவங்கக்கிட்ட ஜார் மன்னர் உங்கள் மனைவிகளில் யார் தையல் வேலையை சிறப்பாக பண்ணுறாங்கன்னு நான் பார்க்க விரும்புகிறேன். அதனால் 3 பேரையுமே நாளைக்கு காலையிலக்குள்ளே எனக்கு ஒரு சட்டையை தைச்சி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 3 பேரும் தன் அப்பாவை வணங்கி வீடு திரும்புகிறாங்க. வசீகரன் வீட்டுக்கு போனதும் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. இதை பார்த்த தவளை குதிச்சு குதிச்சு அவர்கிட்ட வந்து வசி ஏன் சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குது. இல்லை, எங்கள் அப்பா ஒன்று அவருக்கு ஒரு சட்டை தைச்சி தர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. சரி, நீ வருத்தப்படாத, நீ போய் படுத்துக்கோ, பொழுது விடிஞ்சா வழி பிறக்கும் அப்படின்னு அந்த தவளை சொல்லுது. அவருக்கும் வேறு வழி கிடையாது, போய் படுத்து தூங்கிடுறாரு. தவளை வெளிவாசலுக்கு தத்தி தத்தி போகுது. சுற்றி பார்த்துட்டு தன் தவளை தோலை கலட்டி வச்சுட்டு அழகும் அறிவும் நிறைஞ்ச ரதி என்னும் பெண்ணாக மாறினாள். தவளை ரதி என்னும் பெண்ணாக மாறினாள். வசீகரன், ரதி இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம வர்ற பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.